இங்க நாத்தனா மகளை கட்டி கொடுத்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு. 2 வாரத்துக்கு அப்புறம் வரைக்கும் பார்க்காம இருக்கக்கூடாது. கட்டி கொடுத்தாச்சு, கடமை முடிஞ்சு வச்சு, கை கழுவி போட்டாச்சு, பாப்பிள வீட்டில் இன்னும் அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்படின்னு பார்த்தா தாய் அப்படி இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் 2 வாரம் ஆயிடுச்சு. நம்ம போய் பார்த்துட்டு வரணும்ல, பிள்ளை எப்படி இருக்கு ஏது இருக்குட்டு அது நம்மளுடைய கடமை. பெத்தவு மட்டும் தான் போய் பார்க்கணும்னு இல்லை, அத்தையும் போய் பார்க்கலாம். என் பையன் மட்டும் பெரிய ஆளாக இருந்திருந்தாண்டா என் மருமகளை என் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பேன். அதனால என் மருமகளை எப்படி கொடுத்து நிறுத்துறா, எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு போய் பார்த்துட்டு நல்லது வளர்த்து சொல்லிவிட்டு தீமண்டப்பெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். காட்டக்கூடாது, காட்டினா நல்லா இருக்காது. என்னென்னத்தை காட்டு வாங்கிட்டு போயிருக்காண்டு ஊர் பச்சை காட்டிட்டு போகிறான்னு நினைப்பாங்க. அதனால என் மருமகளை பார்த்து வரலான்னு போய்கிட்டு இருக்கேங்க. போய் பார்க்கணுங்க கண்டிப்பாக. அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச உடனே முதராத்திரி முடிஞ்ச உடனே இப்படி பேசுகிறாலே நினைக்காது. முதராத்திரி முடிஞ்ச உடனே கேட்பாங்க, எப்படி நல்லபடியாக சந்தோஷமா இருந்தீங்களான்னு கேட்பாங்க அப்போ உள்ளவங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கேட்க தேவையில்லை, எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுங்க. அதே மாதிரி நம்ம போய் பார்த்துட்டு நல்லா இருக்கல சந்தோஷமா இருக்க பிள்ளைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேளுங்க, என்னைய கல்யாணம் முடிஞ்சு நான் இருக்கையிலாம் எங்கள் அம்மா வந்து என்னைய பார்க்கறதுக்கு இப்படித்தான் வந்துச்சு. 3 மாதம்ங்க. இப்போலாம் கல்யாணம் முடிஞ்ச கல்யாணம் முடிய முன்னையே பேசி முடிச்சுட்டாலே அம்பட்டையும் பேசி தள்ளிடுறாங்க. ஆனால் நாங்கள் அந்த காலத்துகளெல்லாம் அப்போ கல்யாணம் முடிஞ்சு தாலி கயிறு கட்டுனாவே குழந்தை வித்துருவோம் அப்படின்னு நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த கயிறுக்குதே அவ்வளோ மதிப்பு இருக்குது. அப்படித்தான் நினச்சிக்கிட்டு நாளாக வாக்கப்பட்டு 3 மாதமுங்க. 3 மாதமாக புருஷனோட சேரவே இல்லையாக்கும். எங்கள் மாமியார் மாமனார் எல்லாரும் ஒன்றாவே தான் தூங்குவோம், ஒன்றாவே தான் எந்திரிப்போம். எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எங்கள் அம்மா 3 மாதம் சென்று என்னை பார்க்க வந்துச்சு. பார்க்க வந்தது கேட்டுச்சு, என்னத்தை சந்தோஷமா இருக்கியாது. எங்கள் அம்மா சண்டை சப்பு இல்லாமல் நாத்தனார் மாமியாரோட சண்டை சத்தம் இல்லாமல் சந்தோஷமா இருக்கேன்னு கேட்குதாக்குண்டா, ஆமாம் நல்லபடியாக சந்தோஷமா இருக்கேன். அப்புறமேத்தே டீட்டெயிலாக கிடச்சி, ஐயோ அப்படிலாம் ஒன்று நடக்கலையே பாக்கிட்டு அப்படின்னு நான் வந்தேன். அதுதான் உலகம், அதுதான் நியதி, அப்படி ஒன்று நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா போய் இங்கே வருங்க என் பிள்ளைக்கு துணிமணி எடுத்து கொடுக்க முடியாமல் சோறு போட முடியாமல் உங்கள் பிள்ளைக்கு கட்டி கொடுத்தேன். என் மயனை பிடிக்கலன்னு என் பிள்ளையை கட்டிட்டு வந்து 3 மாதமாக இப்படி வச்சிருக்கீங்களே என்ன அப்படின்னு பஞ்சாயத்தை பிடிச்சி அதுக்கப்புறம் தான் தனியாக எங்கள் மாமியா எங்களுக்குன்னு ஒரு வீடு எடுத்து தனியாக தங்க வச்சாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சில குடும்பங்களில் இருக்கும். அது என்ன ஏதுன்று போய் பெற்றவங்க நம்ம போய் விசாரித்து தெரிஞ்சுக்கணும். பிள்ளையை கட்டி கொடுத்து விட்டா முடிஞ்சு வச்சு கடமை முடிஞ்சு வச்சுட்டு கம்முண்டு வீட்டில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நான் சொன்னது நெசந்தேன்டா லைக்கை மட்டும் பண்ணுங்கள். ஆமாம், என் மருமகளை போய் பார்த்துக்கலாம்.